வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத்புருஷாய வக்ரதுண்டாய தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமः. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவக்கியாத நமः. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசிவிசிய ஓம் அங்குரங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபூத வசிவிசிய ஓம் லங்குமங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கன்னியா லக்னத்துக்கு சந்திர பகவான் என்ற ஸ்தான பலன்கள்ங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இது இப்போ ஃபர்ஸ்ட் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான் வளர்வரை சந்திரனா தேய்வரை சந்திரனான்னு நான் பார்க்கணும். வளர்வரை சந்திரனா தான் 60 to 75% என்னுடைய பலன், நான் சொல்ற பலன்கள் உங்களுக்கு பொருந்தி போகும். தேய்வரை சந்திரனா தான் 50% நடக்கும். குரு பார்வை பெற்றிருந்தால் பலன்கள் சூப்பராக நடக்கும். நான் சொல்றதை விட அற்புதமாக நடக்கும். அசுகிரகத்தினோட பார்வை பெற்றிருந்தால் பலன்கள் கெடுபலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? அது சேர்ற கிரகம் ஏறிய நட்சத்திரத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். கன்னியா லக்னம், கன்னியா லக்னத்தில் 11 குடையவராக சந்திரன். 11 குடையவர் எங்கெங்கே கன்னியா லக்னத்துக்குன்னா என்ன பலன்கள் நடக்கும், அதை எந்த ஸ்தானத்தில் வைக்கும் போது அந்த ஸ்தானமும் 11 ஸ்தானமும் ரெண்டும் சேரும்போது என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா 11 குடையவன் கன்னியா ராசியில் வந்து அமரும் போது, ஓகேங்களா, லாபாதிபதி வந்து அங்கே அஸ்தனஸ்தனம் கன்னி ராசியில சந்திரனோட நட்சத்திரம் இருக்கு. அங்கே வந்து அமரும்போது பார்த்தோம்னா கன்னிராசிக்கு அங்கே இருக்கிற 3 நட்சத்திரங்களும் நட்பு நட்சத்திரங்கள் தான். அதனால அற்புதமான பலாபலங்களும் நடக்கும். தெளிவான புத்தி ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும், நட்பெயர் ஏற்படும், கீர்த்தி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஏற்படும், நன்மதிப்பு கூடும். ஓகேங்களா? நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். கன்னியா ராசிக்கு சந்திரன் வந்து 11 உடையவராக லாபாதிபதியாக வந்து அமரும் போது சகல லாபங்களும் ஏற்படும், சகல நன்மைகளும் ஏற்படும். அதில் எந்த குறையும் இல்லை. ஓகேங்களா? கன்னியா லக்னத்திற்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் 11 குடையன் வரும்போது அங்கே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். கன்னியா லக்னத்துக்கு 2ல் சந்திரன் நிற்கும் போது குடும்பம் வந்து சூப்பர் டூப்பராக நல்லா இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருப்பாங்க. சுக்கரனோட வீடு செமையாக இருப்பாங்க. வீடு வாசல் சொத்து சுகம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மூலமாக அந்த கன்னியா லக்னக்காரருக்கு நல்ல யோகங்கள் ஏற்படும். குடும்ப உறுப்பினரால் எந்த பிரச்சனையும் வராது, நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா? நற்பெயர் ஏற்படும். இந்த 7 சனி அஷ்டம சனி காலத்துல எல்லாம் மாறுபடும். இது நம்ம சொல்றது ஜென்ரல். ஓகேங்களா? நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சந்திர புத்தி இதெல்லாம் வரும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா 11 3ஆம் இடம் அங்கே வந்து இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் அதிகமாகும். சகோதர வழியில் பிரச்சனை ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? புதனுக்கு வந்து செவ்வாய் கடுமையான பகையாளி. அதனால அந்த இடத்துல சந்திரன் போய் அமரும் போது சந்திரனுக்கு நப்பா இருந்தாலும் சந்திரன் அங்கே நீச்சமாகிறார். ஓகேங்களா? நீச்சமாகிறார். 11 கூட நீச்சமாகும் போது எந்த லாபங்களும் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். தொழிலெல்லாம் முடக்கத்தையெல்லாம் ஏற்படுத்தும். ஓகேங்களா? லாபங்கள் கிடைக்கிறதே கஷ்டம். லாபாதிபதி போய் அங்கே நீச்சமாயிட்டான்னா ரொம்ப கஷ்டம். அங்கே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அல்லது குரு பார்வை பெற்றிருந்தாலும் ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா 4ஆம் இடம் கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடம் குருவோட வீடு தனுசு. அங்கே 11 கூடிய சந்திரன் போய் அமரும் போது வீடு வாசல் சொத்து சுகம் மூலமாக அற்புதமான மேன்மை ஏற்படும். வண்டி வாகனம் மூலமாக லாபம் ஏற்படும். வீடு வாசல்கள் மூலமாக லாபம் ஏற்படும். திரளான செல்வங்கள் சேரும். நற்பயன் ஏற்படும். குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். 5ஆம் இடம் சந்திரன் அங்கே போய் அமரும்போது நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனியோட வீடாக இருந்தாலும் கூட சனி வந்து கன்னியா லக்னத்துக்கு யோகாதிபதியாக வர்றாரு. ஓகேங்களா? யோகாதிபதியாக வரும்போது நட்பு கிரகமாக வரும்போது சந்திரன் அங்கே திருவோண நட்சத்திரம் இருக்கு. அங்கே அவர் போய் அமரும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்குது. 11 குடையவர் 5ஆம் இடத்துலன்னா மிகப்பெரிய யோகம், மகாலட்சுமி யோகம்னே சொல்ல. ஒரு திருவோணத்தில் போய் சந்திரன் அமர்றது நல்ல அமைப்பு. ஓகேங்களா? பராசக்தியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து 6ஆம் இடம் 11 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன்கள் ஏற்படும். தன்னுடைய லாபத்தை எல்லாம் கடன் மூலமாக செய்வாங்க. எதாக இருந்தாலும் கடன் நோக்கிலேயே எல்லாம் கடன் ஏற்பட்டுரும், பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். தன் சம்பாதிக்கிறதெல்லாம் கடன் வாங்கி ஏதோ ஒரு ஜீவனம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். கடன்கள் மிகுதியாக ஏற்படும். ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல கன்னியா லக்னத்தில் 11 கூட 6ஆம் இடத்துல மறையும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு தான் அந்த காரியத்தை நம்ம செய்யணும். ஓகேங்களா? ருணரோண சத்துருஸ்தானத்தில் சந்திரன் போய் அமையும் போது சனியோட வீடாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? கன்னியா லக்னத்திற்கு சந்திரன் 11 குடையவன் 6ஆம் இடத்துல மறைவு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 7ஆம் இடம் 11 குடையவன் 7ஆம் இடத்துல இருக்கும். மனைவின் மூலமாக
தனம் சேரும், லாபம் சேரும். பணமின் மூலமாக சகல காரியங்களும் வெற்றி, சகல காரியங்களும் லாபம். ஓகேங்களா? நற்பலன்கள் நடக்கும். 11 கூடையவன் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். உடல் உபாதைகள், உடல் பிணிகள், நோய் நொடிகள் எல்லாம் ஏற்பட்டுரும், விரயங்கள் ஏற்பட்டுரும். ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா 11 கூடையவன் 9ஆம் இடம் அற்புதம். அங்கே உச்சமாகிறார் சந்திரன். சூப்பராக இருக்கும். நல்ல மேன்மை ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும், தெளிவான புத்தி ஏற்படும், நற்பெயர் ஏற்படும். ஓகேங்களா? போட்டி பந்தயங்களில் வெற்றி ஏற்படும். கவிதை, கட்டுரை, இசை, இயல், இசை, நாடகம், பாட்டு இதெல்லாம் நல்லா வரும். சினி ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க எல்லா காரியமும் ஜெயமாகும். கன்னியா லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாகிறது அற்புதமான பலாபலன்கள், நற்பலன்கள் நல்லா நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம் புதனோட வீடு. இன்னொரு லக்னாதிபதி இன்னொரு வீட்டில் 11 இது அற்புதமான பலாபலன்கள், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஜோதிட ஞானம், ஜோதிட புகழ், ஜோதிட அந்தஸ்து, பேச்சு சாதனை மூலமாக சம்பாதிக்கிறது, நல்ல பேச்சு சாதனை வரும். புதனோட வீட்டில் சந்திரன் அமரும்போது 11 குறைவனாக இருந்து அங்கே அமரும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். கண்ணிலே அது நடக்கும், மிதுனத்திலையும் நடக்கும். மிதுனத்தில் அமர்ந்தாலும் நடக்கும். ஓகேங்களா? மிதுன ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? அங்கே இருக்கிறது மிதுன ராசியில் அமர்றது நல்ல ஒரு பலாபலன்கள் நடக்கும். கன்னியா லக்னத்துக்கு 10ஆம் இடம். 11 குறைவன் 11ஆம் இடம் கடகத்திலேயே இருக்கிறது. இது இன்னும் சிறப்பு, இன்னும் சூப்பராக இருக்கும். 11ஆம் இடத்துல ஆட்சி படுறாரு. அப்போ சகல லாபங்களும் ஏற்படும். தொழிலில் மிகுதியான லாபங்கள் ஏற்படும். நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். போகிற இடத்துல எல்லாம் வெற்றிகள் அமையும். எந்த தொழில் செய்தாலும் அது லாப நோக்கத்திலேயே இருப்பாங்க. லாபங்கள் கிடைக்கும், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து 11 கூடையவன் 12ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கும்போது விரயங்கள் அதிகமாகும். லாபாதிபதி 12ஆம் இடத்துல அமைக்கக்கூடாது. அமர்ந்தால் இவர் சம்பாதிக்கிற லாபங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் விரயங்கள் ஆகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் விரயங்களே ஆகிட்டே இருக்கு. கன்னியா லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தால் விரயங்கள் அதிகமாக சந்திக்க வேண்டியது வரும். ஓகேங்களா? இப்போ 12 ஸ்தானங்களில் சந்திரன் என்ற கன்னியா லக்னத்துக்கு 12 ஸ்தானங்களில் சந்திரன் நின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னிடத்துல நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், சோழி பிரச்சனை பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.